முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் நடிகருமான கருணாஸ் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா, விஜயை விட உதயநிதி தான் பெரிய ஆளுன்னு சொல்லியிருக்காரு. எதனால் அப்படி சொன்னாருன்னா, நடிகர் விஜய் ஒரு நடிகராக ஒரு பெரிய ஸ்டார் அந்தஸ்தில் இருக்கலாம். இருந்தாலும் டைம் டு லீட்னு தலைவா படம் வந்தபோது அதிமுக சார்பாக அவருக்கு வந்த பிரச்சனையை அவர் எதிர்கொள்ள முடியாமல் தான் கொடநாட்டில் போய் ஜெயலலிதா அம்மாவை பார்க்க போயிருந்தார். இருந்தாலும் அந்த நேரத்தில் அவங்க வர சொல்லிட்டு விஜயை பார்க்க கூட இல்லை. அந்த அளவில் தான் அவர் இருந்தார். இன்றைக்கி ஜெயலலிதா அம்மா இல்லைங்கிறதுனால நிச்சயமாக ஸ்டாலினுக்கு அப்புறம் உதயநிதியாக விஜயான்னு வரும்போது கண்டிப்பாக நம்மளால் ஸ்கோர் பண்ண முடியும்னு நம்புகிறாரு. ஆனால் யதார்த்தம் அது கிடையாது. பாரம்பரியமாக உள்ள கட்சியிலேருந்து வந்தவர் உதயநிதி. அதனால் ஒரு நடிகராக வேணால் விஜய் பெரிய ஆளாக இருக்கலாம். ஆனால் இந்த அரசியல் களத்துக்குள்ளார பாரம்பரியமாக வந்திருக்கிற கட்சியிலேருந்து வந்தவர் தான் உதயநிதி. அதனால் இந்த அரசியல் போக்குக்கான நெளிவு சுழிவுகள் எல்லாமே அவருக்கு தெரியும். இந்த இடத்துல விஜயை விட இந்த அரசியல் களத்தில் விஜயை விட உதயநிதி தான் பெரிய ஆளுன்னு சொல்லியிருக்கிறாரு. இதை பற்றின உங்கள் கருத்துக்களை பதிவு பண்ணுங்கள்.